உங்களை கேட்டான் இவர்கிட்ட மகனாட கேட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த கால்நடை சம்மந்தமாக வீடியோ எடுக்கணும். இந்த இனி மழை காலம்னு சொன்னால் கால்நடைகளுக்கு என்னென்ன வருத்தம் வரும், ஆடுகளுக்கு என்ன வருத்தம் வரும், கோழிகளுக்கு என்ன வருத்தம் வரும், இதை பற்றி கதைக்கணும். அதே மாதிரி வெயில் காலத்தில் கோழிகளுக்கு தூக்கம் வர்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்ன பாவிக்கலாம், இதை பற்றி கொஞ்சம் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் டாக்டர்கிட்ட சில நல்ல நோய்களுக்கு போய் கேட்கலாம் நல்லா, ஆனால் ஒரு இயல்பு அனுபவ ரீதியாக கொண்டு தெரியும் தானே. சரி, வெயில் காலம்னா அதெல்லாம் பற்றி கேட்கணும்னா இந்த வீடியோ காண்டி நாங்கள் வந்தாங்க. சரி, இப்போ நான் அந்த விஷயத்துக்கு நேரடியாக போவோம். உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இனி மழை காலம் டிசம்பர் என்னென்ன வருத்தங்கள் வரும், என்னென்ன செய்ய வேணும் மக்கள் தயார்படுத்த வேணும்? இப்போ மழை காலம் தொடங்கினா அம்மை வருத்தம் வர்றது இயல்பு. அம்மை ஊசி தடுப்பு என்னென்ன விலங்குகள் அம்மை என்ற ஒரு வருத்தம் வரும். என்ன விலங்கு? பூக்களில் புண் மாதிரி போடும், பருப்பருவா போட்டு வரும், அதுவும் வரும். அதே நேரத்தில் ஆக்சிடியோஸ்ன்னு சொல்லி இரத்த கழிச்சல் வரும். அதுகள்லாம் கூட இந்த மழை காலத்தில் ஆடு மாடுக்கு அப்படியே இல்லை கோழி எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் இல்லை, கோழிக்கு மட்டும். கோழி ஆடு மாட்டுக்கு அது ஒவ்வொருத்த பராமரிப்பில் தான் வருத்தம் பாருது. இப்போ நல்ல வடிவாக பராமரிக்கிறாக்கள் ஒரு பிரச்சனையும் இருக்காது. மழையில் தண்ணியில் வெயிலில் விட்டு வளர்க்குறாக்களுக்கு வருத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய அனுபவத்தை இப்போ எங்களுக்கு சொல்லியிருக்க நாங்களும் அனுபவம் பெறுறதோடு இன்னும் கூட பெறுவோம். நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் கோழி பண்ணைகள் இந்த மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க? இல்லை, நான் வைக்கல. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நான் தென்னிலங்கையில் எல்லா ஃபார்ம்களுக்கும் போய் வந்திருக்கிறேன். எல்லோரும் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு ஹஜரியை போட்டு செய்கிறது பெரிய வேலை இல்லை. இப்போ லோன் எடுத்து செய்யலாம், அதை மெயின்டைன் பண்ணிடலாது. ஏன்னா இப்போ எங்கள் இடத்துல புரோயிலர் வந்து வளர்க்க முடியாது. தர சம தர இங்கே யாழ்குடா நாடு சம தர. அதால் தொற்று நோய் வார தன்மைகள் கூட. அப்போ முட்டையை எடுத்து தான் அடை கட்டி குஞ்சு பொறிக்கணும். அப்போ வருத்தம் வந்து கொண்டு இருந்தால் அந்த முட்டை அடையில் கட்டியலாது. அப்போ லொஸ்ட்டில் போயிடுவோம். அதுக்காக வேண்டி சமதரியில் புரோயிலர் பேரண்ட்ஸ் வளர்க்க இயலாது. அது எவர் சொன்னாலும் இன்னும் யாழ்ப்பாணத்தில் புரோயிலர் வளர்க்க இயலாது. அச்சுவேலியில் வளர்த்து ஃபெயிலியர் ஆகிடும். அச்சுவேலியில் வளர்த்து ஃபெயிலியர் ஆகினேன். அது அச்சுவேலியில் இப்போ இன்றைக்கு போட்டிருக்கிறது பெக்ஜாட் தான் போட்டிருக்கணும். இது கூட நான் ஆரம்பத்தில் கப்பலால் திருவண்ணாமலையில் பேரண்ட்ஸ் கொண்டு வந்து ஆரம்பத்தில் கொடுத்தேன். நான் 2000 ஆண்டில் இருந்து இந்த சங்கத்தில் இருக்கிறேன்.